ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே இருக்க இடத்த வந்து எப்படி மாற்றிருக்கோம், அப்புறம் அந்த எல்லோ கலர் பட்டன் ரோஸ் செடி வந்து எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆச்சு, அதையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த ரெடி பண்ணோம். மண்புழு உரம் வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். மாட்டு எரு கிடச்சிது. கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி விதைகள் எல்லாமே நிறையவே இருக்குது. ஆனால் செடி வளர்க்க முடியல. அந்த கொடுமை என்னன்னு சொல்கிறது, அதை இன்னும் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எதனால் இந்த இடத்த மாற்றுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஐ பட்டனில் இருக்க வீடியோவில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் பாருங்கள். இந்த ரோஜா செடியும் ஏன் இப்படி ஆயிடுச்சு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன். வேணும்னா போய் பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாகவே காற்றோட வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கொத்தவரங்காய் செடி வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த காற்றுக்கு வந்து தாங்காமல் இலையெல்லாம் தானாகவே பிஞ்சிட்டு போயிடுது. இப்போ பார்க்கவே பரிதாபமாக இருக்குது அதோட நிலமை. இந்த இடத்துல தாங்க அந்த எல்லோ கலர் பட்டன் ரோஸ் வச்சுருந்தேன். இது அந்த வச்ச டைமில் வந்து இங்கெல்லாம் ஊரில் வெயிலெலாம் வந்துட்டு இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் போக போக இந்த இடத்துல வந்து வெயில் ரொம்ப கம்மியாயிட்டனால செடியோட நிலமை வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. புதுசாக துளிர் வந்தது, ஆனால் வந்து அதெல்லாம் அப்படியே கருகி போன மாதிரி ஆகிடுச்சு. குச்சியோட நுனியில் வந்து ரொம்ப கருப்பாயின மாதிரி ஆயிருந்தது. இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் இப்போ அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு பாட்டில் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேணால் தரையில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லி அந்த நுனியில் இந்த கருப்பாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி வெயிலில் வச்சுருக்கேன். தாக்கு பிடிச்சி வளருதா என்னென்னு பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் வந்து இந்த துளிர் தான். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும், காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் அதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த காஞ்சி போனதையும் வந்து எடுத்து விடலான்னு எடுத்து விட்டேன். சரி புதுசாக வந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா தூக்கி போட வேண்டியதான், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. கொஞ்சம் அந்த மண்கலவையோடு வந்து ட்ரைகோடர்மா இருந்தது என்கிட்ட, அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து எப்படி மாற்றிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தது. இதை விட இன்னும் மோசமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த டைல்ஸ் ஒட்டி இருக்கிற சைடு தான் வந்து கம்போஸ்ட்டு, அப்புறம் அந்த மண்வெட்டி, காரசட்டி எல்லாமே அந்த சைடு தான் வச்சுருந்தோம். கொஞ்சம் மாற்றணும்னு ஆசை. சரி மாற்றிடலான்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சைடு வந்து இருந்த கல் வச்சுட்டோம். ஆனால் இன்னொரு சைடுக்கு வந்து கல் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் தனியாக தான் வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சா, அதனால் வீட்டில் எக்ஸ்ட்ரா அந்த டைல்ஸை வச்சு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நானே தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கடப்பாறை இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து ரோஸ் செடி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் இவ்வளோ கல் இருந்ததுங்க. இதை மட்டும் க்ளீன் பண்ணதுனால ஒரு 2 வாரம் பக்கம் படுக்க போட்டுருச்சு. எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ முதுகு வலி. ஆனால் அந்த இடத்து க்ளீனாக இருக்கிறத பார்க்குறப்போ வந்து ஓகே, வேலை செஞ்சதுக்கு ஏதோ ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சோண்டு சந்தோஷம். ஆனால் உடம்பு வலி தாங்கலைங்க. 2 வாரம் எந்திரிக்கவே முடியல. தவழ்ந்து தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சோம்னா நிறையா நீட்டாக இருக்கும். ஒரு மழை வந்தால் நல்லாயிருக்குமே, வீடியோ எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் லேசாக தான் தூரல் வந்துச்சு. நிறைய விதையெல்லாம் இருக்குது, ஆனால் செடி வளர்க்க முடியலன்னு சொன்னேன்ல, அது ஏன்னு சொல்கிறேன். மிளகா விதை, பாவக்காய், கத்திரிக்காய் எல்லா விதையும் போட்டு வச்சுருந்தேங்க. அப்புறம் வந்து செவ்வந்தி எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் காற்றுக்கு வந்து எதுவுமே தாங்கலை. நானும் என்னென்னமோ பண்ணி வச்சேன், கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து செடி எல்லாம் சாஞ்சிடுச்சு. இப்போ இது வந்து மிளகா நாற்று ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. கேரட் விதை பழைய விதை இருந்தது. சரி போட்டு பார்க்கலாம் வருதா என்னன்னு சொல்லி போட்டிருந்தேன். அது இன்னும் ரிசல்ட் வரல. அது வந்து வந்துருச்சுன்னா அதெல்லாம் முளைச்சி வந்திருக்கா இல்லையான்னு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து மாட்டு எரு கிடச்சதை வந்து நல்லா கம்போஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். செடி வளரும்போது தேவைப்படுமேனு வச்சுருக்கேங்க. ஆனால் இப்போ செடி தான் இல்லையே, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. மற்ற செடியோட அப்டேட்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.